பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் முதல் வசனம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்ரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும்
யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதுல இந்த 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாபிலோன் நாடு உலகத்தில் உள்ள வல்லரசாக மாறியது. அதுல அரசராயிருந்தவர் நெபுகாத்நேச்சார். அவர் தனக்கு விரோதமாக அவர் கலகம் செய்த யோயாக்கீமின் 11வது ஆண்டுல பாபிலோனுக்கு கொண்டு போக அவர் வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டுறார். இதை குறித்து 2 நாளாகமும் 36:6 நாம் பார்க்கலாம். அந்த சமயத்துல யூதா நாட்டில் உள்ள அநேகரை கைதிகளா பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. யூத மக்கள் நாடு கடத்தப்பட்ட 2வது நிகழ்ச்சி இது. 2 நாளாகும் 36:6 நாம் பார்க்கலாம். அதே போல தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன் அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க. இதை குறித்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நாம் பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த யோயாக்கீன் 8 வயதா இருக்கும்போது அவன் ராஜாவாய் மாறுகிறான். அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனோடு இணைந்து அவன் என்ன பண்றான், அவன் ஆட்சி செய்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தன்னுடைய 18வது வயதுல அவன் அரசனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகும் 36:9. இப்போ அவன் அதுல பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய 18வது வயதுல முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அது வரைக்கும் தன் தகப்பனோடு அவன் இணைந்து அரசாண்டான். அதன் பிறகு அவன் முழு பொறுப்பை அந்த 18 வயதுல முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். ஆனால் 3 மாதங்கள் மட்டும்தான் அவன் அரசாட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யோயாக்கீனுக்கு எகோனியா அது என்ற பெயரும் கோனியா என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகம் 3, 16, 17, எரேமியா 22, 24, அதே போல 29:1 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல இந்த ராஜா 3 மாதங்களே அவன் அரசாண்டான். ஆனால் இவர் 37 ஆண்டுகள் எங்க இருந்தாராம், சிறையில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோயாக்கீன் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் 10 நாட்கள் என்று 2 நாளாகும் 36:9 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கிற அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வசனத்துல 3 மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூதா நாட்டு மக்கள் நெபுகாத்நேச்சரால் கைதிகளாக என்ன பண்ணப்படுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. இது இப்படி நாடு கடத்தப்படுவது 3வது நிகழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரவேலர் பல ஆண்டுகளுக்கு முன் அசிரியரால் நாடு கடத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் யூதா நாட்டு மக்கள் கர்த்தரிடம் முழுமையா அவங்க சேரல. அவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலின் வழிகளை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
கர்த்தரை முழுமனதோடு அவங்க பின்பற்றாதனால அவங்க அதாவது அநேக அதாவது அவங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சிதேக்கியா அரச வம்சத்தில் பிறந்திருந்த போதிலும் அவருக்கு அரச உரிமை இல்லாம போயிருந்ததை பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு முன்பு இருந்த அரசனுக்கு அவர் சிறிய தகப்பனா இருந்தார். அதனால மேசியாவின் அரச பரம்பரையில் இவர் பெயர் இல்லை என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-16 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா அதாவது இதுல ஆம், அதாவது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்னு இருக்கு. அப்போ இதுல 2 பேர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் மாறி இருக்கிறத பார்க்குறோம். யோயாக்கீம் அது அவங்க அப்பா பேரு, யோயாக்கீன்றது அவங்க மகனுடைய பெயர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோயாக்கீன் தான் அந்த 18 வயசுல அவன் என்ன பண்றான், எருசலேமில் ராஜாவாகி 3 மாதம் தான் அரசாள்கிறான். ஆனா 37 ஆண்டுகள் அவன் சிறையில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோயாக்கீனுடைய காரியங்களை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர காரியத்தை நாம் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த யோயாக்கீம் உடைய மகன் யோயாக்கீன் ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். அவனை குறித்து இந்த அதிகாரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்க தேவரீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்க ஆண்டவரை அப்பா பாபிலோனுக்கு அடிமையாய் போகிறத குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறவர் அதீரபா லபோரியான் ஷல்வியோ த ரை கரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா லபோரியாம் தராலர் பே கரபா ரிகாதனாய் கரபா ஓரா பௌலியா கரபா. ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் மறுபடி அப்பா பாவத்தில் விழுந்து ஆண்டவரே அப்பா தேவனை உமை விட்டு தூரம் போகிற அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு தூரமாய் போய் பின்மாற்றத்துல இருக்கிறாங்களோ அப்பா அவங்கள உம்முடைய சமூகத்துல மறுபடி கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ரீபாக்கா சதுர்பிஹம் தராலோர பே கரபா ஊரா மா கரபா தீபா லபூரியாம் தராலோர பே கரபா. ஆவியானவரே மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறேன். இந்த நாள்லையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே யாரெல்லாம் உடம்பு முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்கு துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. படித்து முடித்துட்டு தகப்பனே ஆண்டவரே எந்த கர்த்தாவே காலேஜில் சேரணும்னு சொல்லி ஆண்டவரே குழம்பி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான காலேஜில் வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்கு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் படித்த படிப்புக்கேற்ற காலேஜ் கிடைக்க ஆண்டவரே அப்பா. டாக்டர்ஸ் ஆண்டவரே சீட்டு கிடைக்க ஆண்டவரே அப்பா. இன்ஜினியரிங்ல ஆண்டவரே இடம் கிடைக்க இன்னும் எதுக்கெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகள் கடந்து போறாங்களோ எந்த காலேஜ் எய்ம் பண்ணி ஆண்டவரை போகணும்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை நடத்துவீராக டேடி. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். 10th முடித்துட்டு அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எடுக்க வேணும்னு நினைக்கிற அப்பா அந்த கர்த்தாவே குரூப் கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் ஃபீஸ் கட்ட கிருபை கொடுங்க அப்பா. ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உங்களுடைய பண தேவைகளை நீங்க பரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.